வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில எழுந்து தெரு தெளிச்சுட்டு போய் டீய வச்சுட்டேன். டீய வச்சு கொதிச்சிட்டே இருந்தது. பார்த்தா மீன்கார அம்மாவோட குரல் கேட்டுது. சரின்னு அத அப்படியே சிம்ல வச்சுட்டு ஓடி வந்துட்டேன். பாத்திரத்த தூக்கிக்கிட்டு, அருவாமனைய எடுத்துக்கிட்டு. என்ன மீன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கா மீனும், அதுக்கப்புறம் எறாவும் வாங்கியிருந்தேன். அவங்க சீலா மீன், நவர, சங்கரா எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் இது குழம்புக்கு நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் இந்த மீன். குழம்பு வச்சிங்கன்னா கிழங்கா மீன்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? தலை, வால், அப்புறம் ஒரு ஓசியில் ஒரு 4 மீன் போட்டாங்க. குட்டி மீன், நவரப்பொடி. அதையும் போட்டு தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு உடம்பெல்லாம் வறுத்தாச்சு. காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா, பொங்கல், வடை, சாம்பார். பொங்கல்னு செஞ்சுட்டாலே அந்த மெதுவடை இருந்தால் மட்டும்தான் அந்த வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொங்கல், வடை, சாம்பார் பிடிச்சவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முட்டையை அவிச்சு வறுத்தாச்சு. ஒரு பக்கம் வந்து கோவக்காய் பொரியல். சரிங்களா? நல்லா சூடாக சோறு வடிச்சிட்டு கோவக்காய் பொரியல் செஞ்சாச்சு. கோவக்காய் பொரியலுமே அருமையாக இருக்கும். கொஞ்சம் ரசம். ரசம் வந்து நேத்திக்கு வைக்கல, முந்தா நேத்திக்கு வச்ச ரசமே இருந்தது. அதனால் விட்டாச்சு. குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த குட்டிக்கு மீன் எல்லாமே அவங்க வந்து அதுக்கப்புறம் எடை போட்டதுக்கப்புறம் சும்மா போட்டது தான். கொஞ்சம் தாராள மனசு நம்ம மீன்காரம்மாக்கு. அதுக்கப்புறம் வறுத்தாச்சு இந்த மீனை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் பண்ணியாச்சு. இது வந்து மிளகுத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வறுத்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எறா வாங்கியிருந்தோம் இல்லையா? அந்த எறா வந்து பிரியாணி பண்ணியாச்சு. கொஞ்சமாக போட்டு பிரியாணி பண்ணியாச்சு. ஏன்னா ஒயிட் ரைஸும் வச்சுருக்கோம், மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. ஸோ கொஞ்சமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கொஞ்சம் எறாவுக்கு வந்து அவ்வளோ பிரியாணி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் மேட்ரிமனிலேருந்து பூஜாவுக்கு திருமணம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா அவங்க கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. வெட்டிங் கிஃப்ட் பாக்ஸு. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு நம்ம இன்னொரு விலாகில் பார்க்கலாம். மனசு போல் வாழ்த்துறவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்ங்க.